இது வந்து நூலாசிரியர் 6th ஸ்டாண்டர்டில் நடக்கிறது. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடலாக பாடியிருக்காரு. அதனால் அவர் பேர் வந்து புரட்சி கவின்னு போற்றப்படுறாங்க. ஆனால் இவரோட பேர் வந்து பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இதோட பாரதி கவிதைகள் நூலில் தமிழ் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து வந்து பெருஞ்சித்தினாரை பற்றி பார்க்குறோம். பெருஞ்சித்தினார் பேர் மாணிக்கம். இவர் வந்து பாவலேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய நூல்கள் வந்து கனிச்சாறு, குய்யாக்கனி, பாவைய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய இவர் கனிச்சாறு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 8 தொகுதியாக வெளிவந்துள்ளது. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபை சேர்ந்த இவர் சிலப்பதிகார பதிகம் கூறுகிறது. இவர் வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டையை சேர்ந்தவர். 50 காப்பியங்கள் உண்டு சிலப்பதிகாரம். தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. சிலப்பதிகாரம், மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. அப்பகுதி நம் பாடப்படாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பாரதியாரை பற்றி பார்க்குறோம். 20ஆம் நூற்றாண்டில் இணையற்ற கவிஞர் பாரதியார். அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இளமையிலே சிறப்பாக கவிபாடம் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்களை பலவற்றை படைத்தார். பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். பாரதியார் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்துள்ளார். வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறளில் வந்து அறம்பொருள் இன்பம் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கிழக்கிழங்குகள் ஒன்று. திருக்குறளில் 133 அதிகாரம் 1330 குறள்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை எனும் வகையில் சிறந்து விளங்குகிறது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை வாழ்த்து என சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. நெல்லை சுமுத்து தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர். இவர் அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர். அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளார். இந்நூலின் ஆசிரியர் வந்து என்னென்னா மூதுரை. இந்த நூலின் ஆசிரியர் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல் இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரை கூறுதலால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி பார்க்குறோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உரிமை போற்றியவர். மக்கள் கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஆசரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு என்பது பொருள். 14 கிழக்கிழங்குகள் 100 வெண்பாக்களை கொண்டது. முடியரசின் இயற்பெயர் துரைராசு. இவர் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பறவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி சிவம் என நூலில் இடம்பெற்றுள்ளது. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி, வெளிச்சங்கள் முதலியானவை இவர் இயற்றிய நூல்களாகும். தாராபாரதியின் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இது பராபர கண்ணி என நூலை எழுதியவர் தாயுமானவர். திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத சொக்கலிங்கத்திலும் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார். இப்பகுதி தாய்மான பாடல்கள் என்னும் நூலில் உள்ளது. தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படுபவர். பராபர கண்ணி என்னும் தலைப்பில் கண்ணி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். கவிமணி எனும் பட்டம் பெற்றவர். ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா எனும் நூலை தழுவி எழுதப்பட்டது. இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. அன்னை தெரசா.
இதோட 6th ஸ்டாண்டர்டில் இருக்க நூல் ஆசிரியர் பற்றி முடிஞ்சு. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.